The last class in chapter 5, Introduction to Hypertext Preprocessor, we seen Introduction to PHP, PHP syntax and variables in PHP. Today we will see the same chapter. The topics are PHP data type and operators in PHP. PHP data type. PHP scripting language supports 13 primitive data types. PHP language 13 primitive data types support பண்ணு. Primitive means தொடக்க நிலை. அப்போ PHP language 13 primitive data types support பண்ணுது. Data types plays important role in all programming languages to classify the data according to the logics. அதாவது டேட்டாவை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? டேட்டா டைப் வேணும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் டேட்டா டைப்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது. பிஹெச்பி சப்போர்ட்ஸ் த ஃபாலோயிங் டேட்டா டைப்ஸ். பிஹெச்பி என்னென்ன டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரிங், செகண்ட் ஒன் இன்டீஜர், third one float, fourth one boolean, fifth one array, sixth one object, seventh one null, eighth one resource. First data type string. String is a collection of characters within the double or single quotes. String அப்படிங்கிறது collection of characters. Charactersனா என்ன? Characters are nothing but alphabets, numbers, special characters. இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன டைப்பு? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், வித்தின் டபுள் கோட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ வித்தின் டபுள் கோட்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன டைப்பு? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அனதர் எக்ஸாம்பிள், வித்தின் சிங்கிள் கொட்டேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் அதையும் என்ன டேட்டா டைப்பு? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ கேரக்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இன்பிட்வீனில் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஸ்பேஸையும் பிஹெச்பி இன்டர்பிரிட்டர் என்னவா எடுத்துக்கும்? ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பிஹெச்பி ப்ரோக்ராம் லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி. அப்போது லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது என்ன டைப் ஆஃப் சின்டாக்ஸு? லாஸ்ட் கிளாஸில் பிஹெச்பி சின்டாக்ஸ் பார்த்தோம். இது என்ன டைப் ஆஃப் சின்டாக்ஸு? டிஃபால்ட் சின்டாக்ஸ். டிஃபால்ட் சின்டாக்ஸ் எதில் பிகின் ஆகும்? லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பியில் பிகின் ஆகிட்டு எதில் எண்ட் ஆகும்? கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென். ஓகே, சரி. லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி and then next statement $x equal to within double quotes computer application. $x is a variable name. வேரியபிள் நேமில் எதில் பிகின் ஆகணும்? டாலரில். அப்போ எக்ஸுங்கிறது வேரியபிள் நேம். அதில் என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது எதில் கொடுத்துருக்கோம்? டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற டேட்டா டைப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வேரியபிள் $y. அதில் என்ன கொடுத்துருக்கோம்? அதுக்கு என்ன டேட்டா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்? வித்தின் சிங்கிள் கோட்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்லையோ சிங்கிள் கோட்ஸ்லையோ கொடுத்தோம்னா அந்த டேட்டா என்ன டைப்புன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரிங் டைப்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ $x. Echo is an output statement in PHP. This statement is used to display the content stored in the variable. அதாவது எக்கோவில் நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா அந்த வேரியபிளில் என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ எக்கோ $xன்னு கொடுத்தோம்னா எக்ஸில் என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆகிருக்குது? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? என்ன அவுட்புட் கிடைக்கும்? வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது? எக்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸ் டேக்கில் பிஆர். பிஆரை பற்றி நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். பிஆர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நியூ லைனுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துச்சு. அண்ட் தென் நியூ லைன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ $y.
அப்போ டாலர் ஒயில் என்ன வேல்யூ இருக்கோ அதையே டிஸ்ப்ளே பண்ணும் ஸ்க்ரீனில். ஒயில் என்ன வேல்யூ இருக்குது? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ அதையும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணிடும். ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் லைனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? Second data type is integer. Integer is a data type which contains non-decimal numbers. இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். அதில் என்ன இருக்காது? டெசிமல் நம்பர்ஸ் இருக்காது. டெசிமல் நம்பர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 56.78. இப்போ பாயிண்ட்டு வச்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். வித்தவுட் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? இன்டீஜர் நம்பர்ஸ். இன்டீஜர் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் 76, 679. இதெல்லாம் என்னது? இன்டீஜர்ஸ். அதில் எந்த டெசிமல் பாயிண்ட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி. ஸோ டிஃபால்ட் சின்டாக்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் $x = 59135. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம். என்ன வேல்யூ? 59135. இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இந்த இன்டீஜர் வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் var_dump of $x. வேர் டம்ப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமில் இட் இஸ் ஆல்சோ an அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் என்ன பண்ணும்? வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணும். அதனுடைய டைப்பையும், டேட்டா டைப்பையும் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் கிரேட்டர் தென். ப்ரோக்ராம் முடிஞ்சது. இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? எக்ஸுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? 59135. அது என்ன டைப்பில் இருக்குது? இன்டீஜர் டைப்பில். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? இன்ட்டு 59135 அப்படின்னு கிடைக்கும். ஏன் இன்ட்டுன்னு வந்துச்சு? வேர் டம்ப் அப்படிங்கிற சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய யூஸ் என்ன அப்படின்னா அது நம்ம அந்த வேர் டம்பில் என்ன வேரியபிள் கொடுத்துருக்குறோமோ அந்த வேரியபிளுடைய கண்டென்ட்டையும் டிஸ்ப்ளே பண்ணும், அதனுடைய டேட்டா டைப்பையும் டிஸ்ப்ளே பண்ணும். தேர்டு டேட்டா டைப் இஸ் float. Float is a data type which contains decimal numbers. ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்னால் பாயிண்ட் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அதை நம்ம என்னென்னு சொல்வோம்? டெசிமல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி. டிஃபால்ட் சின்டாக்ஸில் தான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. $x = 19.15. எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க? 19.15. 19.15ங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஃப்ளோட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் var_dump of $x. வேர் டம்ப்புங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த வேர் டம்ப் என்ன பண்ணும்? வேர் டம்பில் என்ன வேரியபிள் கொடுத்துருக்குறோமோ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குதோ அந்த வேல்யூனுடைய டைப்பையும் அந்த வேல்யூவையும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் என்ன கிடைக்கும்? வேர் டம்பில் என்ன கொடுத்துருக்கோம்? $x. அப்போ அந்த எக்ஸினுடைய வேல்யூ என்ன? 19.15. அது என்ன டைப்பில் இருக்குது? ஃப்ளோட். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஃப்ளோட்டு. அதில் என்ன எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 19.15. அப்போ அவுட்புட் ஃப்ளோட் 19.15 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் பூலியன். Boolean is a data type which denotes the possible two states, that is true or false. Booleanனாவே two valuesன்னு அர்த்தம். அந்த two values என்னென்ன? ஒன்று true, another one is false. For example, less than question mark PHP. And the next statement $x = true. Xக்கு என்ன வேல்யூ கொடுத்தாச்சு? பூலியன் வேல்யூ ட்ரூன்னு கொடுத்தாச்சு. $y = false. Yக்கு என்ன வேல்யூ கொடுத்தாச்சு? false. Next statement echo $x. Next statement echo $y. Next statement question mark greater than. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? எக்கோவில் $x. எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ட்ரூ. அப்போ அவுட்புட் ட்ரூ.
அடுத்த எக்கோவில் என்ன இருக்குது $y. ஒயில் என்ன வேல்யூ இருக்குது ஃபால்ஸ். அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் ட்ரூ ஃபால்ஸ். Understand? In PHP program, every statement should be terminated with semicolon. PHP ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எதனால தான் முடிச்சு வைக்கணும் செமிகோலன் கொடுத்து தான் முடிச்சு வைக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா $x = true செமிகோலன் அது ஒன் ஸ்டேட்மெண்ட். $y = false அங்கே செமிகோலன் வச்சு அது ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்கோ $x செமிகோலன் எக்கோ $y செமிகோலன். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதனால் டெர்மினேட் ஆகிருக்கு செமிகோலனால். அப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும் ட்ரூ ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் அரே. அரே இஸ் அ டேட்டா டைப் which has multiple values in single variable. இத்தனை டேட்டா டைப்பில் பார்த்தது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணோம். ஆனால் அரேஸில் மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $PHP கார்ஸுங்கிறது வேரியபிள். அரேங்கிறது கீவேர்டு. அரேன்னு கொடுத்தா தான் நம்மளுக்கு அது அரே அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அட் அ டைமில் கார்ஸுங்கிறதுக்கு நம்ம எத்தனை வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறோம் 3 வேல்யூஸ். என்னென்ன கம்ப்யூட்டர் 1, லேப்டாப் 1, மொபைல். இந்த 3 என்ன டைப்பில் இருக்குது வித்தின் டபுள் கோட்ஸ்லேருந்து அது என்ன டைப்பு ஸ்ட்ரிங் டைப்பு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் $dump $cars. dump அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். கார்ஸுங்கிற வேரியபிளில் என்ன கண்டென்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அதே ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கான அவுட்புட் பாருங்கள் அரே ஆஃப் 3. அரே ஆஃப் 3னா அரேங்கிறது டேட்டா டைப்பு. ஸோ அதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது 3 வேல்யூஸ். என்னென்ன கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல். அரேனுடைய பொசிஷன் வேல்யூ எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகுனா 0ல். அப்போ கம்ப்யூட்டர்னுடைய பொசிஷன் வேல்யூ 0, லேப்டாப்னுடைய பொசிஷன் வேல்யூ 1, மொபைல்னுடைய பொசிஷன் வேல்யூ 2. அதுதான் நெக்ஸ்ட் வந்திருக்கு. வித்தின் செட் ப்ராக்கெட்ஸ். இங்கே செட் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கர்லி பிரேசஸ்னு சொல்லலாம், செட் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லலாம். கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்திருக்கு. அரேனா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வரும்போது அதே கர்லி பிரேசஸில் தான் வரும். ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னது 0 பொசிஷன். 0 பொசிஷனில் நம்ம dump கொடுத்துருக்கங்காட்டிக்கு அந்த 0 பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூனுடைய டைப்பு ஸ்ட்ரிங்குன்னு வரும். 5ங்கிறது லென்த்து. அதே ஒரு லென்த் அசைன் பண்ணிக்கிச்சு. என்ன வேல்யூ கம்ப்யூட்டர். அடுத்தது நெக்ஸ்ட் லேப்டாப்னுடைய பொசிஷன் 1, அதனுடைய டைப்பு ஸ்ட்ரிங்கு. 3ங்கிறது ஒரு லென்த்து. அதே ஒரு லென்த்தை அசைன் பண்ணிக்கிச்சு. அதனுடைய வேல்யூ லேப்டாப். அடுத்து மொபைல்னுடைய பொசிஷன் 2, அதனுடைய டைப்பு ஸ்ட்ரிங்கு. 6ங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்து. அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா மொபைல். புரிஞ்சுதா? அரே அப்படிங்கிறது ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். இப்போ இதில் டம்ப்னு யூஸ் பண்ணிக்கிறோம். டம்ப்னுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா the dump function is used to dump information about a variable. ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் dump அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். திஸ் ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ் structured information such as type and value of the given variable. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள்னுடைய டைப்பையும் வேல்யூவையும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். Arrays and objects are explored recursively with values indented to show structure. அதாவது அரேஸ்லையும் ஆப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம நிறைய மல்டிபிள் வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் டம்ப்புங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் ஆப்ஜெக்ட். PHP object is a data type which contains information about data and function inside the class. ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சப் ப்ரோக்ராம் நம்ம பிஹெச்பியில் கொடுக்கலாம். அந்த கிளாஸுங்கிற சப் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய டேட்டா ஃபங்க்ஷனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு. அதில் என்ன இருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். எதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்
கிளாஸுங்கிற சப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய டேட்டா அண்டு ஃபங்க்ஷனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PHP கொடுத்தாச்சு. கிளாஸ் ஸ்கூல், கிளாஸுங்கிறது ஒரு சப்ரோக்ராம்னுடைய நேம், யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய நேமு கிளாஸுங்கிறது. ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த கிளாஸினுடைய நேமு. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் மார்க்ஸ்ன்னு இருக்குது, அது ஒரு ஃபங்க்ஷன். அதில் $thisன்னு கொடுத்து செக்ஷனுங்கிறது வேரியபிள் நேம், அதில் என்ன வேல்யூ இருக்குது, ஏங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த சப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு, கர்லி பிரேசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போது சப்ரோக்ராம்னால் அது ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே தனியாக நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு சப்ரோக்ராம். இப்போ இந்த சப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கால் ஸ்டேட்மெண்ட்டு அந்த கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் பாருங்கள், டபுள் ஸ்லாஷஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். டபுள் ஸ்லாஷஸ் இண்டிகேட்ஸ் கமெண்ட் லைன். ஸோ டபுள் ஸ்லாஷ் நம்ம எது கொடுத்தாலும் அது என்னவா எடுத்துக்கோ, கமெண்ட்டாக எடுத்துக்கோ. அப்போ அது இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணாது, அந்த கமெண்ட் லைன் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க, $_object ஈக்குவல் டு நியூ ஸ்கூல். அந்த ஸ்கூலை நம்ம கால் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலுங்கிற கிளாஸை வந்து நம்ம அந்த சப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு $_object அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. $_objectங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா கிளாஸு ஸ்கூல், அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் அது என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த கால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஆப்ஜெக்டுடைய நேம் கொடுத்து தான் நம்ம கால் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் $_obj அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்த டபுள் ஸ்லாஷில் ஷோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஷோ பண்ணுது. இது கமெண்ட் லைன். எக்கோ $_school_obj ஏரோ மார்க் செக்ஷன். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, செக்ஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதையே எதில் எடுத்துக்கும், அந்த ஸ்கூல் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை, செக்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்கூல் ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வந்துடும். அதனுடைய வேல்யூவை என்ன பண்ணும், எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணும். அதாவது ஸ்கூல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் எதனுடையது, ஸ்கூலுங்கிற கிளாஸினுடையது. அதில் செக்ஷனில் என்ன வேல்யூ இருக்குது, ஏங்கிற வேல்யூ இருக்குது. அப்போது எக்கோன்னு கொடுத்தோம்னா $_school_object கிளாஸு ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டினுடைய செக்ஷனில் என்ன வேல்யூ இருக்குது, ஏ, அதையே ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணிடும். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும், ஏ அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? Next data type is null. Null is a special data type which contains a single value null. நல்லுங்கிற ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்பு, அதில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அது என்ன வேல்யூனா நல்லுங்கிற வேல்யூ. நல் மீன்ஸ் 0. ஃபார் எக்ஸாம்பிள் $PHP சின்டாக்ஸ் ஓப்பன், டிஃபால்ட் சின்டாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. $x எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு வித்தின் டபுள் கோட்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. வித்தின் டபுள் கோட்ஸில் நம்ம கொடுத்தோம்னா அது என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்போ எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் $x null. எகெயின் அதே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, நல். அப்போ அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற ஓல்டு வேல்யூ போயிட்டு இப்போ நியூ வேல்யூ என்னென்னு எடுத்துக்கும், எக்ஸுக்கு நல்லுன்னு எடுத்துக்கும். $dump of $x. டம்ப்புங்கிற அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. $xல் என்ன வேல்யூ இருக்குது, என்ன டைப் இருக்குது, அதை டிஸ்ப்ளே பண்ணும். தென் $! இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அவுட்புட் உனக்கு என்னன்னு கிடைக்கும், நல். நல்லுங்கிறது என்ன, ஹியர் டேட்டா டைப். எக்ஸினுடைய டேட்டா டைப் என்னது, நல். அதனுடைய வேல்யூவும் நல் தான். அதனால் நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்பை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும், 0ங்கிறது டிஸ்ப்ளே பண்ணாது. நல்னு டேட்டா டைப்பை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் resources. Resource is a specific variable. It has a reference to an external resource. ரிசோர்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அது ஒரு தனி வேரியபிள். இட் ஹேஸ் ஏ ரெஃபரன்ஸ். அதில் என்ன இருக்கும், ரெஃபரன்ஸ் மீன்ஸ் அட்ரஸ். அப்போ ரிசோர்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள். அந்த வேரியபிளில் என்ன இருக்கும், அதனுடைய அட்ரஸ் இருக்கும். These variables hold specific handlers to handle files and database connections in respective PHP program. ஒரு PHP ப்ரோக்ராமில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா டேட்டாபேஸை லிங்க் பண்ணுறதுக்கோ
இல்லைன்னா இந்த வேரியபிள்ஸ், இந்த ரிசோர்ஸ் வேரியபிள்ஸ் என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பிஹெச்பி ப்ரோக்ராமில் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் வேரியபிள்ஸ் என்ன பண்ணும், சில ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும், எடுத்து வச்சுக்கும். அதுக்கும் யூஸ் பண்ணுறோம். டேட்டா பேஸ்க்கு லிங்க் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ரிசோர்ஸுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் $PHP டபுள்/ல் கமெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. $handle அப்படிங்கிறது ரிசோர்ஸு ஸ்பெசிஃபிக் வேரியபிள். அதில் பார்த்தோம் அப்படின்னா fopen note.text, r, இந்த fopen note.text, r அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர். இந்த ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லரில் எதில் ஸ்டோர் பண்ணிக்குது, ரிசோர்ஸ் வேரியபிள் $handle ஸ்டோர் பண்ணிக்குது. வேர் டம்ப் ஆஃப் $handle. வேர் டம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணும், அதனுடைய டேட்டா டைப்பு. அப்போ $handleனுடைய டேட்டா டைப்பை டிஸ்பிளே பண்ணிவிட்டு $handle என்ன வேல்யூ இருக்கோ அதையும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். எக்கோ பிரேக்னு என்ன பண்ணும், நியூ லைனுக்கு வந்துடும். அடுத்த கமெண்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் லைன் இருக்கிறத அதை இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்த லைனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் $லிங்க்குங்கிறது ரிசோர்ஸ் வேரியபிள். அதில் MySQL_connect லோக்கல் ஹோஸ்ட் ரூட் வித்தின் சிங்கிள் கோட்ஸில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வேர் டம்ப் ஆஃப் $link. இப்போ $linkனுடைய டைப் என்ன, அதில் என்ன லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள். பிஹெச்பி ப்ரோக்ராமில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதாவது ஃபைலில் என்ன ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸ் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்லர்ஸை அந்த ரிசோர்ஸ் வேரியபிள் அது என்ன பண்ணிக்க, அதை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அது இல்லாமல் டேட்டா பேஸை லிங்க் பண்ணுறதுக்கும் எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ரிசோர்ஸ் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிசோர்ஸ் வேரியபிள்ஸ் எது $handle ஒன்று, $link ஒன்று. அண்டர்ஸ்டாண்ட்? Operators in PHP. Operator is a symbol which is used to perform mathematical and logical operations in the programming languages. ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எதில், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இன் பிஹெச்பியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், செகண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், third comparison operators, fourth increment or decrement operators, fifth logical operators, and sixth string operators. First, arithmetic operators. The arithmetic operators in PHP perform general arithmetical operations such as addition, subtraction, multiplication, and division, etc. Refer table 4.1. 4.1ல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணோன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எட்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் என்னென்னா ப்ளஸ்ஸு, அதனுடைய ஆப்ரேட்டர் நேம் என்னென்னா அடிஷன். அதனுடைய பர்பஸ், திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன், மைனஸ் சப்ட்ராக்ஷன். திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் சப்ட்ராக்டிங் நம்பர்ஸ். சப்ட்ராக்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ணும், நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஸ்டார் ஆர் ஆஸ்டரிஸ்க். ஸோ அதனுடைய நேம் மல்டிப்ளிகேஷன். திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளையிங் நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷன் என்ன ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணுன்னா நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸ்லாஷ் டிவிஷன். திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு டிவிஷன் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் மாடுலஸ்.
பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு அதுக்கு என்ன நேமு மாடுலஸ். திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். டூ நம்பர்ஸை டிவைட் பண்ண உடனேயே நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் மாடுலஸ்னுடைய ரிசல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஸுக்கும் மாடுலஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6/3 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு 2ன்னு கிடைக்கும். அதாவது 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கோஷியன்ட் வரும் நம்மளுக்கு 2. இப்போ ஸ்லாஷ் கொடுத்தோம்னா கோஷியன்ட் எழுதணும். அதே மாடுலஸ் கொடுத்தோம்னா 6 மாடுலஸ் 3 கொடுத்தோம்னா ரிமைண்டர் என்னவோ அதை எழுதணும். 6 மாடுலஸ் 3 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும் நம்மளுக்கு 0. இப்போ மாடுலஸ் போட்டோம்னா ரிமைண்டர் எழுதணும். ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா கோஷியன்ட்டு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு வித் நியூமரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ டு எ வேரியபிள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எதை பெர்ஃபார்ம் பண்ணும்? நியூமரிக் வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். The default assignment operator is equal to. assignment operator நம்ம எதுனா சொல்லுவோம் equal to the assignment operator. அப்போ அந்த equal to கொடுத்தோம்னா அந்த equal toக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வேல்யூவாக இருக்கலாம். அதனுடைய வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். புக்கில் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் த லெஃப்ட்டுங்கிறத கட் பண்ணிவிட்டு ரைட்னு போடுங்க. திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் த ரைட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் டு ரைட் சைடுன்னு இருக்கு இல்லையா, அந்த ரைட் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு வேரியபிள்னு போடுங்க. அப்போ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்னுடைய வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு செட் பண்ணிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதனுடைய ஆப்ரேட்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும்? திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ், இங்கேயும் தப்பு, ரைட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். அதை கரெக்ட் பண்ணிங்க. லெஃப்ட் சைடை கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை கட் பண்ணிவிட்டு ரைட்டுன்னு போடுங்க, ரைட்டை கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுன்னு போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய். மைனஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்யை கால்குலேட் பண்ணி எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். இது சப்ட்ராக்ஷன். எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய். எக்ஸையும் ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். இது மல்டிப்ளிகேஷன். இதனுடைய நேம் என்னென்னா மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்லாஷ் ஒய். எக்ஸை வந்து ஒய்யால் டிவைட் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூவை மறுபடியும் எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். இதனுடைய நேம் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா டிவிஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஒய். எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஒய்யால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலஸ். நெக்ஸ்ட்டு comparison operators. Comparison operators perform an action to compare two values. Comparison operators எந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா டூ வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. These values may contain integer or string data types. அந்த டூ வேல்யூஸ் எப்படி இருக்கலாம்? நம்பராக இருக்கலாம், இன்டீஜர் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ரெஃபர் டேபிள் 4.3. 4.3ல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் டு போடணும். சிங்கிள் ஈக்குவல் டு போட்டோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா தான் அது என்னது? கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா அதனுடைய நேம் என்ன? ஈக்குவல். அடுத்தது 3 ஈக்குவல் டு, 3 ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. ஐடென்டிக்கல்னால அதுவும் ஈக்குவல் தான். ஓகேவா? டபுள் ஈக்குவல் போட்டோம்னா ஈக்குவல். 3 ஈக்குவல் டு போட்டிருக்காங்க பார், அதுவும் ஐடென்டிக்கல், அதுவும் சேம் தான். நாட் ஈக்குவல் டு, அடுத்தது பாருங்கள், நாட்டுங்கிற சிம்பிள் போட்டு எக்ஸ்க்ளமேஷன் போட்டவே அது என்னது? நாட் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு
லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டாலும் என்னது நாட் ஈக்குவல் டு. சில இன்டர்பிரிட்டர் பிஹெச்பியில் சில இன்டர்பிரிட்டர் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு அக்செப்ட் பண்ணிக்கும். சில இன்டர்பிரிட்டர் வந்து நாட் சிம்பிள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஈக்குவல் டு போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ எது அக்செப்ட் பண்ணிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று பாருங்கள், நாட் ஈக்குவல் டு நாட் ஐடென்டிக்கல். இதுவும் என்னது சமம் இல்லைன்னு அர்த்தம். இதுவும் நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். எந்த இன்டர்பிரிட்டர் எதை சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதெல்லாம் என்னது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, டபுள் ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் கிரேட்டர் தென் அதுவும் நாட் ஈக்குவல் டு, எக்ஸ்க்ளமேஷன் டபுள் ஈக்குவல் டு அதுவும் நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. Increment and decrement operators. Increment and decrement operators are used to perform the task of increasing or decreasing variables value. Increment decrement operators எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். திஸ் ஆப்ரேட்டர் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டியூரிங் ஐட்ரேஷன்ஸ் இன் த ப்ரோக்ராம் லாஜிக். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்ரேஷன்ஸ்னால் திரும்ப நம்ம ஒரு வேரியபிளுடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ இருந்தோம்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் தான் நம்ம இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்மளுக்கு டேபிள் 4.4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு $+$x. $xங்கிறது வேரியபிள் நேமுக்கு ப்ரிஃபிக்ஸ்டாக வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ரேட்டருடைய நேம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா அது ++ன்னு இன்க்ரிமெண்ட் தானே. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்ஸ் x value by 1 then returns x. அதாவது ப்ரிஃபிக்ஸ்டாக ++ வந்திருந்தது அப்படின்னா எடுத்த உடனேயே எக்ஸுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதையை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் $x = 5. எக்ஸ்னுடைய வேல்யூ என்னது 5. இப்போ ++$x கொடுத்தோம்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ++ன்னா இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். 5 + 1 என்ன ஆயிரும் 6 ஆயிருமா. அதுக்கப்புறம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது 6. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு $x ++. இந்த ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா வேரியபிளுக்கு பின்னாடி இருக்குது, இது போஸ்ட் ஃபிக்ஸாக இருக்குது. அப்போது இதனுடைய நேம் என்னென்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் $x தென் இன்க்ரிமெண்ட்ஸ் x by 1. இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னுடைய வேல்யூ 5 எடுத்துக்கோங்க. இப்போ $x++ன்னு கொடுக்குறோம். எக்ஸில் என்ன வேல்யூ இருந்தது 5. இது என்ன ஆப்ரேட்டர், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் எப்படி நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும், ஃபஸ்ட்டு அந்த எக்ஸில் கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது 5. அப்போ 5ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணால் எக்ஸில் என்ன இருக்கும் 6. அண்டர்ஸ்டாண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஸ்டார்ட் எடுத்த உடனேயே இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட். இதே சேம் ப்ரொசீஜர் தான் டிக்ரிமெண்ட்டுக்கும். $-$x இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட்டு $1 $x by 1 எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு தென் ரிட்டர்ன்ஸ் $x. அதுக்கப்புறம் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா $x மைனஸ் 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 மைனஸு வேரியபிளுக்கு பின்னாடி வந்திருக்கு. அப்போ இது போஸ்ட் டிக்ரிமெண்ட். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பை 1 இல்லையா. ரிட்டர்ன்ஸ் $x எக்ஸில் கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு தென் டிக்ரிமெண்ட்ஸ் $x பை 1 $xயில் என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 1 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கும். அதாவது ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னா எடுத்த உடனேயே என்ன பண்ணிடும், ப்ரீனா முன்னாடியே ஃபஸ்ட்டே இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். போஸ்ட்டு அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம். அப்போ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் டேபிள் 4.5ல் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னாவே என்னென்னா அண்டு, ஆர், நாட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அண்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? டபுள் அண்டு சிம்பிள். இது 2 கண்டிஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $x அண்டு $y. எக்ஸுங்கிறது ஒரு கண்டிஷன், ஒய்ங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணுறதுக்கு சேர்த்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் $xனுடைய வேல்யூ ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஒய்னுடைய வேல்யூ ட்ரூவாக இருக்குது. இப்போ ட்ரூ அண்டு ட்ரூ ட்ரூ. இப்போ ஃபஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். தேர்டு ஃபஸ்ட் ஒன் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். புரிஞ்சுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு கண்டிஷனு ட்ரூ, செகண்ட் கண்டிஷனு ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ, ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ், ஆன்சர் ஃபால்ஸ். இது அண்ட் ஆப்ரேட்டருக்கு. ஆர் ஆப்ரேட்டர் சிம்பிள் என்னென்னா பைப் சிம்பிள், டபுள் பைப் சிம்பிள் போட்டோம்னா ஆர் ஆப்ரேட்டர். ஸோ அதுலேயும் 2 கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ, false or true true, false or false false. Understand? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட்டுக்கு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். நாட் ட்ரூ அப்படின்னு போட்டோம்னா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர், XORன்னு போடுறோம். இதில் 2 கண்டிஷன் கம்பைன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு கண்டிஷனும் செகண்ட் கண்டிஷனும் ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ட்ரூ, ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், ட்ரூ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ட்ரூ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸு, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸு. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். 2 operators are used to perform string related operations such as concatenation and concatenation assignment. அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் 2 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர், இன்னொன்று கன்கேட்டினேஷன் அசைன்மெண்ட். கன்கேட்டினேஷன் மீன்ஸ் அப்பண்ட், தட் மீன்ஸ் கம்பைன். 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸை கம்பைன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம், கன்கேட்டினேஷன். இதில் 2 ஆப்ரேட்டர்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது டேபிள் 4.6ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாட் ஆப்ரேட்டர் என்னது? கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும்? 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸை கம்பைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் $text1 $text2. அப்போ text1ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவையும் text2ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவையும் கம்பைன் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் text1ல் கம்ப்யூட்டர்,
டெக்ஸ்ட் டூவில் அப்ளிகேஷன். இப்போ $text1 $text2ன்னு கொடுத்தோம்னா கம்ப்யூட்டரையும் அப்ளிகேஷனையும் கம்பைன் பண்ணி ரிசல்ட் என்னன்னு கிடைக்கும்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு கிடைக்கும். செகண்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தோம்னா .= இது என்ன? இந்த ஆப்ரேட்டருடைய நேம் கன்கேட்டினேஷன் அசைன்மெண்ட். இது என்ன பண்ணும்? 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் $text1 $text2 என்ன பண்ணும்? text1ல் இருக்கிறதையும் text2ல் இருக்கிறதையும் கம்பைன் பண்ணி text1லேயே அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் text1ல் கம்ப்யூட்டர், text2ல் அப்ளிகேஷன். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? $text1 $text2. இப்போ என்ன பண்ணு? text1ல் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரையும் text2ல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனையும் கம்பைன் பண்ணி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை கம்பைன் பண்ணி எதுலேயே அதை ஸ்டோர் பண்ணிடும்? text1லேயே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ text1ல் என்ன வேல்யூ இருக்குது? இப்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? Chapter 5 Introduction to Hypertext Preprocessor finished. Next lesson we will see in the next class. Thank you. Bye students. Have a nice day. Stay home, stay safe.